ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தேன் சுமித்தேன் அன்னபூர்ணி. நான் இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு 6 வருஷமாக ஆகுது. நான் ஆரம்பித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பித்தேன். அதாவது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் வர முடியும்னு. ஏன்னா ஐ ஆம் எக்ஸலண்ட் குக். ஏன்னா இதை ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் சாப்பிட்டு எல்லாருமே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷங்களாக என்னோட ஒரு 10-14 வயசுலேருந்தே நான் குக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐ தாட் தட் ஐல் பி ஏபிள் டு இம்ப்ரெஸ் பீப்புள் அண்ட் ஐல் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் மை எஃபர்ட்ஸ். பட் இவ்வளவோ எஃபர்ட்ஸ் பண்ணி எவ்வளவோ ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸு, அப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்த ரெசிபீஸு, டேஸ்டியான ரெசிபீஸ். சில ரெசிபீஸ்லாம் இது மாதிரி கூட ட்ரை பண்ணால் அப்படியெல்லாம் கேட்டுட்டு நான் அதை பண்ணி பார்த்துட்டு அது சரியாகவே வந்ததில்லை. ரொம்ப எண்ணெய் கோத்துன்ருக்கும், இல்லைன்னா அது சரியாக எடுக்க முடியாது. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் அதெல்லாம் கீழே கொட்டிட்டு அதெல்லாம் அப்லோடே பண்ணலை. இப்படியெல்லாம் இருந்து கூட வெரி சேட் டு சே எனக்கு வியூஸும் ஜாஸ்தி வரல, சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் அவ்வளோவா இம்ப்ரூவே ஆகலை. பட் கொஞ்ச நாளாகவே ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்டு அண்ட் ஐ ஆம் நாட் ஃபீலிங் தட் வெல். அப்போ முதல்ல என் பையன் எங்கள் ஹஸ்பண்டாக என்ன சொல்லியிருந்தான்னா, உனக்கு பொழுதுனா நீ இதை பண்ணு, அதனால ஒன்றும் சிரமம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாள் எங்காட்டில். அதனால் அவளை என் கூட உட்காந்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து இது மாதிரி எல்லாம் அவளை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் எல்லாருமே ரொம்ப நல்லவா, என்ன ஹெல்ப் கேட்டாலும் டெக்னிக்கலாக அவளுக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இந்த யூடியூப்பை பற்றி அவள் யாருக்குமே அவ்வளவா தெரியல. அவள் இன்டர்நெட் சாவியாக இருந்தால் கூட இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆப் இதை பற்றி அவளுக்கு அவ்வளோவா தெரியல. நானே பார்த்து நிறைய கற்றுண்டேன். நான் அது சொல்லணும் இல்லையா, ரொம்ப கற்றுண்டேன். அதுக்கப்புறம் ஐ யூஸ் டு விசிட் பிளேசஸ். அந்த பிளேசஸ் இருந்தெல்லாம் அவர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி அதையும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் பண்ணி கூட அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. நேற்று கூட யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ஒரு 1 வீக்காகவே நான் அவ்வளோ ரெகுலராக போகல. ஏன்னா நான் டாக்டர் விசிட்டுக்கு போய் நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். அண்ட் டுமாரோ இஸ் அ வெரி பிஸி டே. எனக்கு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக. அப்போது என் பையன் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் என்ன சொன்னான்னா, நீ உன்னோட நிறைய டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீப் த பெனிஃபிட். அதனால் இது வேணுமாங்கிறத நீ 6 வருஷம் ஆகிடுது இல்லையா, இனிமேல் யோசிச்சு பாரு. கொஞ்சம் உன்னை பற்றி நீ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் செல்ஸ். அதாவது செல்ஃப் கேர் அதை பற்றி கொஞ்சம் பாரு, செல்ஃப் ஹெல்த் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 நாளாகவே சொல்லின்னு இருக்கார். இவ்வளோ வேலை செய்ய வேண்டாம், உனக்கு காற்றுலேயே நிறைய வேலை இருக்கிறதுனால இதுக்கு 2-3 மணி நேரம்லாம் மத்தியானம் நீ ஸ்பெண்ட் பண்ணாத. அந்த டைமில் நீ வாக்கிங் போக, உன்னோட யோகாவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு, கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லாக இரு உன்னோட ஃபுட்டு இன்டேக்லலாம் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். எனக்கு என்னமோ ஒரு 1 வீக்காக ஒவ்வொன்று கொஞ்சே போகிறது. சரி, நம்ம இனிமேல் இதை விட்டுடலாம், இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு தோணித்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் இல்லையா. ஹவு லாங் வி கேன் பி மோட்டிவேட்டட். நான் மோட்டிவேட் பண்ணி இன்னும் கூட ட்ரை பண்ணலாம் இஃப் ஐ வுட் ஹவ் பீன் 10 years எங்கள். ஆனால் இப்போ வேறு சில விஷயங்களுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஐ ஹவ் மேட் அ டெசிஷன். அதனால் ஐ ஆம் குவிட்டிங் யூடியூப். இனிமேல் எனக்கு நான் எந்த வீடியோஸும் போடுறதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால தான் என்கிட்ட எப்போவோ எடுத்த வீடியோஸ்லாம் இருந்தது, அதை எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். இதை தவிர நான் பூனாவில் நிறைய வீடியோஸ் எடுத்தேன், அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணலை. ஏன்னா அதுக்கு காப்பிரைட் இருக்குமோ என்னமோன்னு பயமாக இருந்தது. நம்ம இதை விட்டு போனால் கூட நம்மளை மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் நான் போடலை. இவ்வளவு நாள் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காட் பிளஸ் யூ ஆல். பி ஹெல்த்தி, பி ஹாப்பி and all the best to you and your dear and near ones. Thank you friends. Bye bye.